எனது தங்க விலை 70,000 ரூபாய்க்கு வரப்போதா? கணித்து சொன்ன பிரபல நிபுணர்கள். உண்மையிலேயே என்னதான் நடக்குது? தங்கம் விலை அப்படியே ஜெட் வேகத்துல சொங்கின்னு போயிட்டு இருக்கிற இந்த வேலையில தங்கத்துடைய விலை ஒரு தோலாவுக்கு கிட்டத்தட்ட 70,000 ரூபாய்க்கு கூட வரும் அப்படின்னு கூறப்படுது. அந்த மாதிரி ஆகலாம் அப்படின்னு கணிக்கப்பட்டிருக்கு. ஒரு தோலா பாத்தீங்கன்னா 11 கிராமுங்க. அப்போ ஒரு பவுனை விட கூட. ஒரு பவுனே இப்போ லட்சங்களை தாண்டி அப்படியே சொங்கின்னு போயிட்டு இருக்கு. அப்படி இருக்கும்போது 70,000 ரூபாய்க்கு வந்தா சிஎஸ்கே டீம் மறுபடியும் கப்பு ஜெயிச்ச மாதிரி சூப்பரான விஷயம் தானே. தங்கத்துடைய விலை மேலும் குறையக்கூடும் அப்படின்றதுக்கான வலுவான காரணங்கள்லாம் இருக்கிறதா சந்தை நிபுணர்கள் கருத்து தெரிவிக்கிறாங்க. அமெரிக்காவுடைய தற்போதைய பொருளாதார முன்னேற்றங்கள் அதுக்கு ஒரு முக்கிய ரீசனாவும் இருக்கும் அப்படின்னும், உலக சந்தையில அமெரிக்க டாலர் கொஞ்சம் கொஞ்சமா ஸ்ட்ராங் ஆயிட்டே இருக்கான். டாலர் வலுவடையும் போதெல்லாம் தங்கத்துடைய விலைகள்ல கொஞ்சம் சேஞ்சஸ் இருக்கும். ஏன்னா முதலீட்டாளர்கள் பொதுவா இந்த மாதிரி காலத்துல தங்கத்துல இருந்து அப்படியே வித்ரா பண்ணிக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. அதே மாதிரி இன்னொரு முக்கிய காரணம் போர் தொடர்பான அச்சங்கள் கம்மியாகிறது. ஏன்னா சப்போஸ் வார் ஸ்டார்ட் ஆகிற மாதிரி இருந்துச்சு, அந்த பதட்டங்கள் இருந்துச்சு அப்படின்னாலே நிறைய பேரு சேஃபான சைடா தங்கத்தை தான் சூஸ் பண்ணுவாங்க. அதுலதான் முதலீடு பண்ண ட்ரை பண்ணுவாங்க. சர்வதேச சந்தை மதிப்புல பாத்தீங்கன்னா தங்கத்துடைய விலையில ஒரு சப்போர்ட் லெவல் இருக்கும். சோ அதை பிரேக் பண்ணும்போது கண்டிப்பா இந்தியால விலைகள் குறையறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. குறிப்பா டாலருக்கு எதிராக ரூபாய் வலுப்பெற்றால் இறக்குமதி செலவுகள் குறையும். இதெல்லாம் சேர்ந்து குறையறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குன்னு சில நிபுணர்கள் சொல்றாங்க. இது ப்ரெடிக்ட் செய்யப்பட்ட அமௌண்ட் தான். பட் இருந்தாலும் எக்ஸ்பர்ட்ஸ் என்ன சொல்றாங்கன்னா, இது ஓவர் நைட்ல நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லைங்க. சில நாட்கள் சில மாசங்கள் அப்படின்னு ஆகலாம். தங்க விலை குறையறதுக்கு கண்டிப்பா டைம் ஆகும் அப்படின்னு சொல்றாங்க. ஒரு நாள் ஏறுது, ஒரு நாள் குறையுது. சோ தங்கத்தை அவசரப்பட்டு வாங்குறதுக்கு பதிலா எப்பெல்லாம் ரேட்டு கம்மி ஆகுதோ அப்பெல்லாம் கொஞ்சம் சின்ன அளவுல தங்கத்தை வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சில நிபுணர்கள் பரிந்துரைக்கிறாங்க. என்ன ரேட்டு வேணா விக்கட்டுமா, வாங்குறவங்க வாங்கிட்டு தான் இருப்பாங்க அப்படின்றீங்களா? அதுவும் நடக்கதாங்க செய்யுது. இந்த வீடியோ பத்தின உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. மேலும் பல செய்திகளை உடனே தெரிஞ்சுக்க பிஹைண்ட் வுட்ஸ் நியூஸ் வாட்ஸ்அப் சேனலுக்கு இப்பவே ஜாயின் பண்ணுங்க.